நம்ம அஜித் சாரோட நடிப்புல கடைசியாக வெளியான திரைப்படம் தான் விடாமுயற்சி. மகத்திரமணி இயக்கத்துல அனிருத் சாருடைய இசையில வெளியான இந்த படம் பாத்தீங்கன்னா, ஒரு கிளாஸான படமாக இருந்தது. வழக்கமான கமர்ஷியல் விஷயங்கள் விடாமுயற்சி திரைப்படத்துல கிடையாது. இதனைத் தொடர்ந்து விடாமுயற்சி திரைப்படத்துல என்னென்ன விஷயங்கள் இல்லையோ, அது எல்லாமே டபுள் மடங்கு இரட்டிப்பாக்கி இருக்காரு நம்ம குட் பேட் அக்லி. அதாவது அஜித் சாருடைய ரசிகர்களுக்கு தங்களுடைய நாயகன் படத்துல என்னென்ன விஷயங்கள் இருக்க வேண்டும் அப்படின்னு எதிர்பார்க்கறாங்களோ, அந்த விஷயம் அனைத்தையுமே குட் பேட் அக்லி நிறைவேற்றி இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அதனாலதான் குட் பேட் அக்லி திரைப்படம் அஜித் சாருடைய ரசிகர்களுக்கு சம விருந்தாக அமையும் அப்படின்னு சொல்லப்படுது. ஏப்ரல் 10ஆம் தேதி, அதாவது தமிழ் புத்தாண்டு விடுமுறையை முன்னிட்டு இந்த திரைப்படம் உலகம் முழுக்க ரிலீஸ் ஆகுது. படத்துடைய ரிலீஸிற்கு இன்னும் 8 நாட்கள் கூட இல்ல, இன்னும் 7 நாட்கள் தான் இருக்கு அப்படின்றதுனால தற்போது ப்ரொமோஷன் பணிகள் படு ஜோராக போயிட்டு இருக்காங்க. படக்குழு தரப்புல இருந்து HD புகைப்படங்கள் வெளியாகுது. படத்துல ஒர்க் பண்ற அனைத்து ஆர்டிஸ்டுகளுமே இன்டர்வியூஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. போஸ்டர், பேனர் அப்படின்னு செமையாக இந்த படத்திற்கு ப்ரொமோஷனுமே கையாண்டுட்டு இருக்காங்க. இந்த நிலையில பாத்தீங்கன்னா, தற்போது கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி குட் பேட் அக்லி திரைப்படத்துல ஷாலினி மேடம் நடித்திருக்காங்க அப்படின்ற ஒரு தகவல் வைரல் ஆச்சு. ஆனா படக்குழு தரப்புல இருந்து அதனை உறுதிப்படுத்தல. தற்போது பாத்தீங்கன்னா அந்த தகவல் கிட்டத்தட்ட உறுதிதான் அப்படின்னு படத்துல ஒர்க் பண்ற ஒரு சில ஆர்டிஸ்டுகள் இன்டர்வியூல வளரிட்டாங்க. ஆகையால பல வருடங்கள் கழித்து அஜித் சார் படத்துல ஷாலினி மீண்டுமே கம்பேக் கொடுத்திருக்காங்க. இந்த தகவல் தற்போது சமூக வலைதளங்கள்ல வைரலுமே ஆகிட்டு இருக்கு. இது போன்ற நம்ம அஜித் சாரை பற்றி வெளியாகும் அனைத்து செய்திகளுமே நீங்கள் உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய அஜித் 360 சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.